இந்திரலோகத்துல இந்திரன் மனைவி இந்திராணி, அந்த அம்மா ஒரு பச்சை கிளிய பேரட் வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப பிரியமா வளர்த்துச்சு. ஒரு ஜோசியக்காரன் வந்து சொன்னா, ஏமா இந்த கிளிய வளர்க்கிற, இன்னும் 2 நாள்ல இந்த கிளி செத்து போயிடும், யமதர்மன் வந்து உயிர் எடுத்துன்னு போயிருவாரு அப்படின்னா. இந்திராணி வாஸ் வெரி சேட். நேரா இந்திரன் கிட்ட போயிட்டு, யமதர்மன் உங்க ஃப்ரெண்டு தானே, அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி இந்த கிளியோட உயிரை எடுக்காம பாத்துங்களேன் அப்படின்னு. அதுக்கு இந்திரன் சொன்னாரு, அவரு என் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் வில்லங்க முடிச்சவன், நான் சொன்னா கேட்க மாட்டார், அதனால நான் பிரம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னுட்டு பிரம்மாட்ட போனாரு. பிரம்மா சொன்னாரு, இந்த உலகத்துல படைக்கிறது மட்டும்தான் என் வேலை, காப்பாத்துறதெல்லாம் விஷ்ணுவோட வேலை, அதனால அவர்கிட்ட போ அப்படின்ட்டு விஷ்ணு கிட்ட போறாங்க. விஷ்ணு சொல்றாரு, என்னால உயிர்களை வந்து பாதுகாக்கத்தான் முடியும், அழிக்க முடியாது, ரூயினிங் பவர் என்கிட்ட இல்ல, அது சிவபெருமான் தான் இருக்கு. யமதர்மே சிவபெருமானுடைய டிபார்ட்மெண்ட், சிவபெருமான் சொன்னா யமதர்மன் கேட்டே ஆகணும், அதனால வாங்க அவர்கிட்ட போ அப்படின்ட்டு எல்லாம் அவர்கிட்ட போறாங்க. சிவபெருமான் சொல்றாரு, இந்திராணி பாவம் ஆசைப்படுது, இந்திரன் போட்டும், வாங்க போய் யமதர்மன் சொல்லி அந்த கிளியை காப்பாத்தி விடுவோம் அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பி யமலோகத்துக்கு போறாங்க. யமதர்மன் கிட்ட சிவபெருமான் மேட்டரை சொல்றாரு. யமதர்மன் சொல்றாரு, நீங்களே சொல்லிவிட்டீங்க, நோ அப்செக்ஷன், வாங்க அந்த அறைக்கு போன்னு சொல்றாரு. அது என்ன அறை என்று கேட்கிறாரு சிவபெருமான். யமதர்மன் சொல்றாரு, அந்த அறையில தான் ஒரு ஓலைச்சுவடியில உயிரினத்தினுடைய பெயர், அது என்றைக்கு இறக்க வேண்டும், எப்படி இறக்க வேண்டும் என்ற விவரங்கள்லாம் அந்த ஓலைச்சுவடியில எழுதி கட்டி வச்சிருப்போம். அதே மாதிரி மரணம் ஏற்படும். மரணம் ஏற்பட்ட உடனேயே அந்த ஓலைச்சுவடி கீழே விழுந்துடும். இந்திராணியும் கிளி உயிரோடு இருக்கிறதுனால நாம அந்த அறைக்குள்ள போய் அந்த கிளியினுடைய ஓலைச்சுவடி எடுத்து கிழிச்சு போட்டுருவோம். அப்ப அந்த கிளிக்கு மரணம் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் அறைக்குள்ள போறாங்க. அந்த கிளியினுடைய சுவடி கீழே விழுகிறது. அங்கே அந்த கிளி இறந்து விட்டது. கிளியினுடைய மரணத்திற்கான காரணத்தை படித்து பார்க்கிறார் யமதர்மன். என்ன எழுதியிருக்குன்னா, மும்மூர்த்திகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த அறைக்குள் எப்போது வருகின்றார்களோ அந்த தருணத்தில் கிளியினுடைய உயிர் பிரிந்துவிடும் அப்படின்னு எழுதியிருக்குங்க. மும்மூர்த்திகளே சேர்ந்து வந்தாலும் விதியை வெல்ல முடியாது சொல்லிவிட்டாலும் திருவள்ளுவர். ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். இதே திருக்குறளுக்கு இன்னொரு மாறுபட்ட விளக்கம் இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்கிறேன்.